எப்படி இந்த கார் ரேசஸ்க்கு ஃபார்முலா 1 கிராண்ட் ப்ரீ அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 1906 பிரான்ஸ் தேசத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டட் ரேஸ் நடந்தது. சரியா? அந்த கார் ரேஸோட கிராண்ட் பிரைஸ் கிராண்ட் ப்ரீ வந்து 45,000 francs. அதுல இருந்து தான் கிராண்ட் ப்ரீ அப்படிங்கிற பேர் வந்தது. ஸோ 1906 இருந்து 1947 வரைக்கும் எல்லா கார் ரேசஸும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு தனித்தனி ஈவெண்டா நடந்தது. ஸோ 1947 எல்லா ஈவெண்ட்டையும் சேர்த்து ஒரு சாம்பியன்ஷிப் சீசனா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அப்போதான் வந்து 1947 ஃபர்ஸ்ட் சீசன் நடந்தது. ஆனா இந்த சீசன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், எல்லாரும் வந்து விதவிதமா காரை கொண்டு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1950 ஒரு ரூல் புக் கொண்டு வரணும், எல்லாரும் வந்து ஒரு சிம்பிளா ஒரே ஸ்டாண்டர்ட் கார்ஸை டிரைவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அல்லது ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுல தான் அந்த ஃபார்முலாங்கிற பேரு அடாப்ட் ஆச்சு. 1ங்கிறது சிக்னிஃபை பண்றது வந்து பெஸ்ட், லைக் ரேங்க் 1 மாதிரி. ஸோ ஃபார்முலா 2 வந்து கொஞ்சம் இன்ஜின்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கார் சைஸ் சின்னதாக இருக்கும், ப்ளஸ் ஸ்பீடும் கம்மியாக இருக்கும். ஃபார்முலா 3 இன்னும் கம்மியாக இருக்கும், ஃபார்முலா 4 இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா 1ங்கிறது தான் பெஸ்ட் மோட்டர் ஸ்போர்ட். ஃபார்முலா 2 ஃபார்முலா 3 வந்து அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார் யங்கர் டிரைவர்ஸ். சரியா? இதனால தான் ஃபார்முலா 1 கிராண்ட் ப்ரீ அப்படிங்கிற பேர் உருவாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.